குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் அத பார்க்க முடியுது. அதே நேரத்துல திரு இளவஞ்சி அவர்கள் வந்து சில விஷயங்களையும் பகிர்ந்திருந்தத வந்து ஊடகத்துல பகிர்ந்தத பார்க்க முடிஞ்சது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்கல. இந்த தம்பி தங்கச்சிகள் சொல்கிறதா இப்படி கருத்து சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு. அது ஒன்றும் நான் பெருசாக பண்ணிக்கிறது இல்லை. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொது ஒரு மனுஷியாக தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சம மரியாதை, சம வாய்ப்பு, சம அன்பு தான் காட்டும். உங்களுக்கு புதுசாக வர்றவங்க, ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அப்படின்னு. அதில் கட்சியிலே ரொம்ப ஈடுபாட்டோடு வேலை செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பப்போ வந்து சிறப்பு தோற்றங்கள் அளிக்கிறவங்க இருக்காங்க. இந்த சிறப்பு தோற்றங்களால் தான் இந்த பிரச்சனை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது களத்தில் நின்று சோறுட்டி உண்டியல் ஏந்தி, நன்கொடை சீட்டு ஏந்தி, கையில் காசுகளை போட்டு சோறுட்டி அடித்து மேடை அமைச்சு இரவுகளாக முழிச்சு அவனே சோறுட்டி விட்டி அதெல்லாம் நின்று வேலை செய்கிறவனுக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் போட்டு வச்ச மேடையில் ஏறி கூடியிருக்கிற பலாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி 2 வார்த்தை பேசி கைதட்டு வாங்கிட்டு பளிச்சுன்னு முகத்தில் வெளிச்சம் பட்டு அந்த கைதட்டு வாங்கினோன்னே அந்த காணொளி வெளியில் போய் நல்லா பேசுகிறாங்கன்னு அந்த 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 வெளிச்சம் வந்து புகழ் வெளிச்சமாக மாறும்போது அங்கே தான் பிரச்சனை வருது. ஒவ்வொருத்தருக்கும் 5-6 கொம்பு முளைக்குது. 1-2 இல்லை, இந்த பக்கம் 6-7 கொம்பு முளைச்சோன்னா பார்க்குறவனெல்லாம் குத்தி கிழிச்சிட்டு போகிறதுனால சிக்கல். அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, பெண்களுடைய வளர்ச்சி வந்துட்டு கட்சிக்குள்ள பிடிக்கல, திரு சீமான் அவர்களுக்கே பிடிக்கலங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதான் பிடிக்காம தானே அவங்களெல்லாம் இவ்வளோ தூரம் வளர்த்து பேச விட்டுருக்கு. 50% வந்து தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ள அந்த மாதிரி ஒரு பொறுப்புகள் வந்து 50% கொடுக்கறது இல்லை பெண்களுக்கு. இப்போ போயிட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, 100% கூட கொடுக்கட்டும். நம்ம எதுவும் கேட்க போகிறோம்? எதையாவது போகிறவங்க சொல்லிட்டு போகிறதுன்னு. ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுகுதுன்னா சலசலப்பு இல்லாமல் சத்தம் இல்லாமல் எந்த சருகாவது விழுந்து பார்த்துருக்கீங்களா? சருகுகளின் சலசலப்புக்கெல்லாம் மரம் கவலைப்பட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதனால அதையெல்லாம் ஒன்றும் பேசிட்டுக்க முடியாது. நீங்கள் தொலைஞ்ச இடத்துல தான் எங்கூரில் சொல்லுவான், தொலைஞ்ச இடத்துலையே தோண்டுவாண்டா அப்படின்னு. எங்கே நம்ம கொடுக்குறோமோ அங்கே தான் அது சரியில்லை இது சரிங்கிறது. முல்லா கதையில் ஒருத்தன் வந்து காசை தொலைச்சிக்கிறான், தேடிக்கிட்டு இருக்கான். என்னடா தேடுறா? என்ன காசை தொலைச்சிட்டேன்னு தேடுறேன்னு கேட்குறான். சொல்கிறான், எங்கே தொலைச்சாயினா? அங்கே தொலைச்சேன் அப்படின்னு. அங்கே தேடாமல் இங்கே தேடுறேன், இங்கே தானே வெளிச்சம் இருக்குது அப்படின்றான். அது மாதிரி நாங்கள் கொடுக்குற இடத்துலையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, பொதுச் செயலாளர் கொடுக்கல, அந்த செயலாளர் கொடுக்கல, கொடுக்காமலே வெளியில் போய் இந்த கூவிட்டு போகிற. நீ பொதுச் செயலாளராக கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்ப? நாம் தமிழ் கட்சியிலேருந்து பொதுச் செயலாளர் விலகி வேறு கட்சியில் சென்றார். பொதுச் செயலாளர் இதெல்லாம் தங்கச்சி இங்கே கேட்பாங்க. 2ஆம் கட்டத்தில், முதல் கட்டத்திலே தலைவன் உருவாகலை, அதுக்குள்ள இங்கே 2ஆம் கட்டத்துக்கு போயிட்டான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி வரலையா பிள்ளைக்கு பேரன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு. எப்படி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டின்னு வரலையா அதுக்குள்ள பிள்ளைக்கு பேரன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி வெளியில் போகிறவங்க எதையாவது சொல்கிறது தானே தங்கச்சி. இதுக்கு போய் நம்ம கவலைப்பட்டு குறைப்பட்டு திரு காளியம்மாள் அவர்கள் வளர்வது கூட சீமான் அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஆடியோ ரிலீஸ் ஆனதெல்லாம். காளியம்மாள்கிட்ட சொல்லுங்க. காளியம்மாள் யாரு? காளியம்மா இங்கே இருந்தாங்க, அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு இவ்வளோ முதன்மைத்துவம் கொடுத்து பேச விட்டு திரும்ப வாய்ப்பு கொடுத்து எல்லா வெளிநாடுகளுக்கு போங்க, ஊடகங்களில் பேசுங்க, எல்லாம் வாய்ப்பு கொடுத்து வளர்த்தது இந்த கட்சி தான். வளர்றதுன்னா அதை பேச மாதிரி எங்களை வளர விடலை. கட்சி வளர்ந்தா தானே நீ வளர முடியும். கட்சிக்குள்ளே உன்னை வளர விடலைன்னா நீ எப்படி வளருவ? கட்சிக்குள்ளே ஒருத்தன் வளர்றதுனா எப்படி வளருது? கட்சியே வளர்க்க விடலைன்னு பேசுனா அது குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ளே எங்களை வளர விடலை அப்படின்னா நீ எப்படி வளருவே சொல்லு. கட்சி வளர்ந்தா தான் நீ வளருவ. அது எப்படி நீயா வளருவ அப்படின்னா, நீ வளருது எப்படின்னா, கட்சியில் இருக்க 4 பேரை தனக்கு ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்டு 4 அல்ல கையில் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு அப்படி ஒரு இது பண்ணுற, இதுதான் வளர்ச்சிங்கிறது. இதை எப்படி நீங்கள் வளர்ச்சின்னு கேட்பீங்க? யாராவது ஒருவர் கட்சியே வளர விடலை அப்படி எதாவது பேசுகிறாங்களா? கட்சிக்குள்ளே எங்களை வளர விடலை அப்படின்னா இது எப்படி? சீமானை தாண்டி யாரும் வளர முடியாது. அது ஏன் சீமானை தாண்டி எப்படி வளருவேன்? நான் 5.6 அடி தான் வளர்ந்துருக்கேன், நீ என்னை விட பல பேர் வளர்ந்துருக்கான். நீ இது என்ன கதைன்னு புரியல. சீமானை தாண்டி ஏன் வளரணும்? என்ன வளரணும்? அப்போ உன் கணக்கு என்ன? கட்சி வளர்றது, கட்சி வெல்வது, லட்சியத்தை தொடுவதெல்லாம் இல்லை. சீமானை தாண்டி வந்துடணும். அப்போ நீ தனியாக தான் கட்சி ஆரம்பித்து வரணும். முக்கிய நிர்வாகிகளாக, வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகளா? நான் தான் சொல்லி இப்போ கூட விருப்பம் இருந்தால் இருக்கலாம், போகலாம், தோளுக்கு துணையாக நிற்கலாம், தொல்லையாக இருக்கக்கூடாது, படிக்கலாம் இருக்கலாம், தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லைனாலும் படிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கெல்லாம் இருக்காத போயிடு. நீ இங்கே இருந்து துரோவையாக இருக்கிறத விட வெளியிலேருந்து எதிரியாக இருந்துட்டு போயிரு, பிரச்சனை இல்லை.
அதனால அதையெல்லாம் பற்றி கவலைப்படுறது இல்லை. ஒரே நாளில் ஒரு முன்னறிவிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாடெங்கெல்லாம் 1000 உறுப்பினர் சேர்க்கை முகாமில் 10,000 பேர் நேரடியாக மக்கள் சேர்றாங்க. வலைத்தளத்தில் பல ஆயிரம் பேர் 10,000 பேர் சேர்றாங்க. அப்போ நாங்கள் அறிவிப்பு செஞ்சு சோறுட்டி ஒட்டி பெரிய அளவுக்குலாம் அது பண்ணி உறுப்பினர் எத்தனை ஆயிரம் பேர் சேருவாங்க? சும்மா இதையெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம அதை போய் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அதில் நீங்களும் வந்துட்டு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டீங்க, கைதெல்லாம் பண்ணாங்க. முதல்ல இது குறித்து சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு அதிகாரம். குறிப்பாக பெண்களுக்கான, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்கிறதா பாதுகாப்பு. அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த நிகழ்வில் ரொம்ப நான் எல்லாத்தையும் தாண்டி வருத்தமாக பார்க்குறது, அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ஏன் தனியாக போனான்னு பேசுகிற சில பெரியவர்கள் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப பெரிய வலியும் கோபமாக எனக்கு வருது. இப்போ தனியாக ஒரு பொண்ணு போனால் நீங்கள் போய் இந்த மாதிரி வேலையில் செய்வீங்க. இது எப்படிப்பட்ட நாடு? இப்போ தனியாக ஏன் அந்த பொண்ணு அந்நேரத்துக்கு போனான்னு எப்படி உங்களால் கேட்க முடியுது? ஒரு வளாகத்துக்குள்ளே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களே போகும்போது அவங்க வாகனத்திலே அண்ணா யூனிவர்சிட்டின்னு எழுதி ஒட்டியிருக்குங்கிறாங்க. அதை பார்த்து தான் உள்ளே விடுவாங்கங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒருவேளை வாடகை வண்டியில் நம்ம போனால் கூட உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்க, ஐடி கார்டை காட்டுங்கன்னு பார்த்துட்டு தான் உள்ளே விடுவாங்கங்கிறாங்க. அப்படி அந்த 13 வருஷம் 14 வருஷம் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களே அப்படி போகும்போது சாதாரண ஒருத்தர் எதிர்ப்புறத்தில் இந்த கல்லூரிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் பிரியாணி கடை போட்டிருக்கவர் எப்படி உள்ளே போக முடியுது, வர முடியுது? ஒரு கேள்வி. இந்த ஒரு பெண் தன்னுடைய பிரியமான ஒரு நண்பரோட, அன்புக்குரிய நண்பரோட, ஒரு மகனோட தனியாக உட்காந்து பேச தொடங்கிய 10வது நிமிஷத்தில் அவர் அருகில் வந்து நின்றாருன்னா இதை கண்காணித்து அவருக்கு தகவல் கொடுக்குற ஆள் யார்? அப்போ கண்காணிப்பு கருவிக்குள்ள அந்த கருவியை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் தானே அவருக்கு தகவல் கொடுத்துருக்கணும். அது எப்படி நடக்குது? அங்கே போய் அவர் இதை இந்த ஒரு சம்பவம் தானே. இப்படி இதுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணுக்கு அதுக்கு முதல் நாள் நடந்திருக்குது, அதை இவரே பண்ணியிருக்காரு. இப்படி எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்குது? அது குறித்த விசாரணை அவர்கிட்ட நடத்தப்பட்டதா? எதுவுமே இல்லை. பாருங்கள், நீங்கள் பாருங்கள். எனக்கு இருக்கிறது மாதிரி நான் சொல்கிற அந்த சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், அவரோடவும் நீ அனுசரித்து இருக்கணும்னு சொன்னதான் அந்த தங்கச்சி தன் புகாரில் அளிக்கும்போது அதையே அது குறித்த விசாரணை நீங்கள் நகர்த்தலை. அது ஃப்ளைட் மோடில் போட்டிருந்ததா சொல்கிறாங்க. ஃப்ளைட் மோடில் கால் பண்ணதில்லைன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க. ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தாருன்னா அவர் தானே சொல்கிறாரு. குற்றவாளி சொல்கிறத நீங்கள் ஏற்கிறீங்க, பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சொல்கிறத ஏற்க மறுக்கிறீங்க. இது எப்படியான அணுகுமுறை? இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு இது பண்ணி அவரை தற்காக்க வேண்டிய அவசியம் ஏன் உங்களுக்கு வருது? அப்போ அவர்கிட்ட இருந்து வந்த வாக்குமூலம் என்ன? இல்லை நான் தெரியாமல் போனேன், நான் இதில் போனேன், ஏதோ ஒரு இதில் செஞ்சுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படி எதுவுமே வரலையே. எதையுமே நீங்கள் விசாரிக்கவே இல்லையே. நீங்கள் அதுக்கப்புறம் கைது பண்ணியிருக்கீங்க, அவரை விட்டுருக்கீங்க. பிரச்சனை பெருசானவனை தான் திருப்பி கைது பண்ணியிருக்கீங்க. அவர் போய் அவர்கிட்ட இருந்த எல்லா ஆவணங்களையும் அழிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எவ்வளவு இது இருக்குது பாருங்கள். இல்லை, இதில் வந்து இது திமுகவை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்னு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து பேசுறதை பார்க்க முடியும். அதெல்லாம் சும்மா வெட்டி போய், அது பொய், அப்பட்டமான பொய். அதாவது தெரியுது அவர் திமுகவோட. அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நடந்து வரும்போது ஒரு பக்கத்தில் நடந்து வராரு, கை கொடுக்குறாங்க, அவர் வீட்டில் போய் இவர் சாப்பிட்றாரு, தம்பி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட படம் எடுத்துக்கிறாரு, எல்லாரோட எடுத்துக்கிட்டு. இல்லை, அவங்க சொல்கிறது என்னன்னா அந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த கேப்பை பாருங்க. யார் வேணால் வரலாம், யார் வேணால் சந்திக்கலாம், யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கலாம், அவங்க எல்லாரையும் நீங்கள் திமுகன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அவங்க பொறுப்பு அறிவிச்சது முரசொலியில் வந்திருக்கு, சோறு ஒட்டியில் அவர் பொறுப்பு போட்டு படம் பேர் போட்டு ஒட்டி இருக்குது. அதை ஏன் நீங்கள் கட்சிக்காரர் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளவு தற்காக்கிறீங்க? அவரை கட்சிக்காரர் இல்லை, அப்போ ஏன் இவ்வளோ தற்காக்கிறீங்க? போராடக்கூட அனுமதிக்காத அளவுக்கு நீங்கள் ஏன் அவரை தற்காக்கணும்? எதுக்கு தற்காக்கணும்? சரி, நீங்கள் ஒரு முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறீங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான தகவல் அறிக்கை பதிவாகும்போது இது மட்டும் அங்கே சிஸ்டம் சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் வெளியாயிடுச்சுன்றீங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த பொண்ணை பற்றிய முழு தகவல், அவங்க அப்பா யார், அம்மா யார், என்ன எல்லாம் கொடுத்த புகாரெல்லாம் வெளியில் விட்டு இனிமேல் யாராவது இது மாதிரி புகார் அளிக்க வருவீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. வந்தால், இது மாதிரி வெளியில் வந்தால் உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த அச்சுறுத்தலாக தானே நாங்கள் பார்க்கணும். மிக மிக நீங்கள் பாதுகாப்பாக ரகசியமாக வச்சு விசாரித்து முடிச்சிருக்க வேண்டிய வழக்கு இது. எப்படி நீங்கள் சொன்னால் அது சிஸ்டம் தப்பாயிருச்சு, அது தப்பாயிருச்சு, இது தப்பாயிருச்சு, இதை ஒரு காரணமாக சொன்னால் எப்படி இருக்குது? அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது, அங்கேயுமே இப்போ சில பேர் மேலே பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் சீமான் அப்படின்ற விமர்சனங்கள் உங்க முன்னாடி வைக்கிறாங்க. அவர் என் கட்சியில் இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள், நான் எடுப்போம். எங்கள் கட்சியில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா? நீங்கள் கிருஷ்ணகிரியில் ஒருத்தரை கொண்டு வந்தீங்க, உடனடியாக நீக்கணும், அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அது
அப்படி இப்ப இருந்தா இப்ப அந்த வைக்கிற குற்றச்சாட்டுகளோ விமர்சனங்களை வைக்கிறேன். இப்ப சக்திவேல்னு ஒருத்தர் பேர் அடிபடுது அப்படிங்கிற நாங்க ஒரு கட்சி வச்சிருக்கோம். அந்த கட்சியில அவங்க வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அதுல இருந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த தொழில்நுட்பத்துல, ஏஐ தொழில்நுட்பத்துல உங்களுக்கு இது செஞ்சு தரோம், அது செஞ்சு தரணும், பல பேர் அந்த இதை கொடுப்பாங்க, வாய்ப்பை கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அதில் 2-3 பேர் வந்ததில் அந்த தம்பியும் ஒருத்தர். அதில் அவர் கொடுத்தது அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம். அப்படி வந்தவர் தானே ஒழிய அவர் நம்ம கட்சி ஒன்றும் இல்லை. இப்போ இதில் திரு விஜய் அவர்களோட செயல்பாடு நேரடியாக கவர்னர் கிட்ட போய் மனு கொடுக்கறது, இப்போ அங்கே அவருமே பொறுப்பு அப்படின்னு பார்க்கப்படுற நேரத்தில் அவருடைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அது தம்பி வந்து அவர் ஒரு கடிதத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சிருக்கலாமே ஒழிய அது பயன் இல்லை. என்னென்னா நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாது இருக்கிறதுக்கு பெரிய காரணமே இந்த ஆளுநர் தான். இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர், இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாமல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது எல்லாமே இருக்கிறது காரணம் இவர் தான். இந்த அதிகார போட்டி எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குங்கிறத தமிழ்நாடு அரசு தனக்கு தான் இருக்குது. நம்மளுடையது வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு தானே அந்த உரிமை அதிகாரம் இருக்கணும். துணைவேந்தருக்கு சம்பளம் யார் கொடுக்க போகிறா? இந்த ஆளுநருக்கு தான் சம்பளம் யார் கொடுக்குறா? எங்கள் காசில், மக்கள் காசில் வாங்கிட்டு மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் கையெழுத்திட மாட்டீங்க அப்படின்னா ஒரு நியமன உறுப்பினருக்கு இவ்வளோ அதிகாரம் எப்படி வருது? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லாமல் உங்களுக்கு எப்படி வருது? அப்போ இது மக்கள் அதிகாரம், மக்களுக்கான ஆட்சி, ஜனநாயகம்னு பேசுகிறதுல அவர் வெற்று வார்த்தையாகிருது பாருங்க. இப்போ அதில் அவர்கிட்ட போய் மனுவை கொடுத்து என்ன பண்ணிட போகிறார் அவர்? இப்போ ஆளுநரை சந்திச்சதுனாலேயே அவருக்கு ஒரு விமர்சனம், அவர் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற அது சும்மா இது பி டீம். அதான் நான் உங்ககிட்ட சொன்னல, மணி ஐயா கிட்ட ஒரு பதில் சொன்னல, பி டீம் நான் தான் ரொம்ப நாள் பி டீமு. இப்போ விஜய்க்கு போகுது அது. அந்த பி டீம் பட்டத்தை அவர் வாங்கிட்டார், அதில் என்னை காப்பாற்றி விட்டுருக்காரு. ஏன் நாங்கள்லாம் பி டீம்னு கேளுங்களேன். ஏன்னா ஏ டீம் வந்து டிஎம்கே இருக்குது. அது ஏ டீம் ஆகிட்டதுனால நாங்கள்லாம் பி டீம் ஆயிடுறோம். அதுதான்.